ممكن هذا كله فيش كبير صغير எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி மசாலாலாம் இதில் போட்டு செறி விட்டு பேக் பண்ணி எல்லாம் வைக்க போகிறேன் நாளைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. ஹாய் காய்ஸ், ஹவ் ஆர் யூ எவ்ரிவான்? எல்லோரும் எப்படிங்க? சும்மா இருக்கீங்களா? இன்னும் ஒரு புதிய ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்போ வாங்க வீடியோ ஃபுல்லாக போகலாம். இந்த கடிச்ச லைன் இப்போ அடித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்கே இருக்குன்னு தெரியுமா? அப்போ இப்படி தான் எங்களோட லைக் 3 hours நான் இப்படியே குஞ்சு கொண்டிருக்கிறேன். மோர் தேன் 3 hours. இவர் தான் ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்கிறாரு ப்ரொஜெக்ட் போகிறதுக்கு. இருக்காண்டு बोलो ना कुछ. हाय गाइस, हाउ आर यू? फॉलो किया करो. मेरे दोस्त को आगे बढ़ाओ, तभी हम लोग 5 रुपये चाय पिलाएगा. யாருக்கு இது விளங்கிச்சோ சரி என்ன விளங்கினாக்கமா ரிப்ளை தாங்க கமெண்ட்ஸில். இப்படி தான் நீ ஒரு 3-4 hours நான் இப்படி குஞ்சு கொண்டே இருப்பேன். அதுக்கப்புறம் வெயில முடியாத இறங்க முடியாது. திரும்பி ஏறிட்டு இறங்கிட்டு அது கரைச்சல் இது கரைச்சல் தான். நீ அதுக்கு டஸ்ட்டாக இது ஃபுல் டஸ்ட் நீ மார்க்ஸ் இது போடுவேன். இது நாங்கள் போட்டு வர ரீசனே இதுதான். ஒர்க் பண்ணுறதுனால இப்படி போட்டுக்கொள்வோம் நாங்கள். அப்போ நீ கேமராக்கு முன்னாடி கொஞ்சம் கலெக்ட் இப்படி காட்டணும். கழட்டி காட்டணும்டா, மூஞ்ச காட்டணுங்க. நான் இன்றைக்கு வீடியோ வந்து என்னென்னு சொன்னால் ப்ரிப்பேரிங் வந்து நாளைக்கான ஒரு ட்ரிப் தான். நாளைக்கு ஒரு ட்ரிப் ஒன்று போய்க்கிறோம். அதுக்கான ஏற்பாடுக்கு மீன் எல்லாம் வாங்கி போட்டிக்கிறோம் நம்ம போகிறதுக்கு. அப்போ இதை வந்து துப்புரவாக்கி மசாலா ஐட்டங்கள் எல்லாம் போட்டு வச்சு இப்போ ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். இன்றைக்கு அதை ஃப்ரிட்ஜில் வச்சு இப்போ நாளைக்கு அந்திக்கு எடுத்துன்னு போக போகிறோம். இன்னும் ப்ரிப்பேரிங் நைக்கு கொஞ்சம் ஐட்டங்கள் வாங்கணும். இன்னும் இடத்துல போகலாம். காய்ஸ், ஐ ஹாவ் எ கெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்தீங்க. நெஸ்காஃபி ஊற்ற போகிறேன். 2 பேர் வந்திக்கிறாங்க. எனக்கும் சேர்த்து அப்போ 3 ஊற்ற போகிறேன். எஸ் ஆஃப் ஆகிட்டு அசான் டைம் பள்ளிக்கு போவோம். شوف كده ये कितना किलो है? ये कितना किलो वाला? 1.5 किलो का 1.5 किलो. ये कितना का? ये सेम है दोनों? ये वाला 5 किलो. ये कितना का? ये 25 का. ओके. ट्रॉली है इधर कहीं? ट्रॉली है इधर से लेकर आना. एक ट्रॉली देगा प्लीज. नो प्रॉब्लम. هذا هذا 56. هذا मीटर يعني هذا 200 متر. 200 متر. اوكي. في ولا ما؟ لا انا في ممكن هذا كله فيش كبير صغير. كم هذا ممكن 25. دي كلها وايت. ايوه انا ممكن انا في زمان انا ما في شيل ملانا باك. هذا كافي صغير. هذا وايت. ما في اوبن هنا في كلام. هو هذا بلاك ما في فايدة. هذا سيم this maybe white this. هذا maybe small. ايوه maybe. small. هذا مال جيب فاير صح؟ هذا جيب فاير بس هذا small. ما في سمسم. هذا لازم يبي صح؟ ها؟ يبي بس هذا كبير أوي. اوكي. انا تشيك ملانا باك ما في. ممكن تشيك واحد. ஓகே கைஸ். அப்போ கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் இப்போ நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ இதை கொண்டு போயிட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு
ரெடி பண்ணினா பேக் பண்ணி வைக்கணும். அப்போ நாளைக்கு வெயில் விட்டு வந்தால் கரெக்டாக போகிறது தான். இதில் வந்து ஒனியன், கார்லிக், ஜிஞ்சர், அப்புறம் க்ரீன் சில்லி, கொஞ்சம் பெப்பர், அப்புறம் கொஞ்சம் சால்ட், கொஞ்சம் ரெட் சில்லி போட்டு பிளெண்டர் பண்ணிக்கிறேன். அண்டு தனியா. இப்போ இதை ஃபிஷ்ஷெல்லாம் கழுவிக்கிறேன். இப்போ இதுக்குள்ள எல்லாம் செருக போகிறேன். அதுக்கும் இதெல்லாம் ஃபுல்லாக இது திக்காக தான் அடிச்சிக்கிறேன். இதை இப்போ நான் இதில் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி மசாலாலாம் இதில் போட்டு செருவிட்டு पैक பண்ணி எல்லாம் வைக்க போகிறேன் நாளைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. वो पेन मारता है ना, बहुत स्मेल आ रहा है गाइस. அப்போ ஃபிஷ் எல்லாம் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் போட்டுட்டேன். பேக்கிங்டாக அந்த ஒரு பேக்கில் போட்டு ஃபுல்லாக எல்லாம் மசாலா எல்லாம் உள்ள செருவி கட்டி அது ஜூஸியாக ஆக்கி அதெல்லாம் உள்ளுக்கு நல்லா ஊறும். அப்போ நாளை அந்திக்கு போகல அது உண்டு. அப்போ அடுத்தது தேவையான 1-2 பர்ச்சேசிங் அதையும் முடிச்சுட்டு வந்துட்டோம். அது எந்த எங்களுக்கு தேவைப்பட்ட அந்த சாக்கோல், அலுமினியம் ஃபாயில் அதுவும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அடுத்து சின்ன சின்ன 1-2 ஐட்டங்கள் அது நாளைக்கு போகிற போக்குவரத்து எடுத்துக்கலாம். கரெக்டாக நாங்கள் ஓட்டர் எடுக்கணும். நெருப்பு பற்ற வைக்கிறதுக்கான அதாவது அந்த ஃபயர் ஸ்டார்ட் பண்ணதுக்கான ஐட்டங்கள் கரெக்டாக அதை எடுத்துக்கிறேன். மறந்துடக்கூடாது. நாங்கள் எங்கே கேம்பிங் போனாலும் அது முக்கியம். அடுத்து 1-2 ஐட்டங்களில் வேறு ஒரு காப்பாட்டு உண்டு அல்லது பாய் உண்டு அல்லது ஒரு சூப்பராக இன்னும் சரி ஒரு டென்ட் படவே சரி தேவைப்படும். கீழே போட்டு அதை எடுத்துக்கணும். ஆனால் நாங்கள் இன்னும் டிசைட் பண்ணல எங்கே போகிறோண்டு. நாளைக்கு தான் மைண்டு எங்கே சுற்று அங்கே போவோம். ஆனால் எங்களுக்கு கரைச்சல் இல்லாத ஒரு இடம் ஒன்று கிடைக்கணும். என்னென்னா அந்த ரஷ்ஷாக இருந்தாலும் ஒன்றும் மேலே ரஷ் மிச்சம் தெரிந்தானே ஃபயர் பண்ணக்கூடிய இடம் ஒன்று கிடைக்கவும் வேணும். இல்லாட்டி சில இடங்களில் ஃபயர் பண்ண எல்லாம் பீச் வரவங்களில் எப்படி தெரியும் பார்ப்போம் நாளைக்கு தலையெழுத்து என்னான்னு. எல்லா வேலையை முடிச்சுட்டு இன்றைக்கு லேட்டாக தான் சாப்பிட்றேன். இன்றைக்கு 9:46 டின்னருக்கான இன்றைக்கு டைம். இதுக்கு பிறகு தான் நான் எடிட் பண்ணணும், தூங்கணும், எல்லாமே தான் சாப்பிடவும் போகிறேன். அப்போ ஓகே, இதில் நான் வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்டில் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.